உங்களுக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் பாருங்க 81 கிலோமீட்டர் டிவிஎஸ் ரைடான். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. 1 லிட்டர் பாட்டில் இருக்குது. நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் வந்து 1 லிட்டரில் போகுதுன்னு சொல்லிட்டு ஓகே 1 லிட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. இப்போ வந்து இது வந்து போட்டுடலாம். 1 லிட்டர் வந்து போட்டாச்சு. சரிங்களா? இந்த இடத்துல முள்ளெல்லாம் இல்லாது. இப்போ ட்ரிப்பு பி வந்து ரீசெட் பண்ணிடணும். ட்ரிப்பு பி ரீசெட் ஆகிடுச்சு. 1 லிட்டரில் நம்மளுக்கு எவ்வளோ போகுது? ஈக்கோ ஸ்பீடில் தான் ஓட்ட போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. நம்ம வந்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிட்ட அப்புறமா தான் நம்ம வந்து பெட்ரோலில் போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பெட்ரோல் வந்து அடிக்கிறோம். வாட்டரில் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி நேற்று வந்து 1 லிட்டர் போட்டிருக்கோம். 1 லிட்டரில் இப்போ 11 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. இப்போ வந்து ஈக்கோ மோடில் தான் போகிறோம். நேற்று ஈக்கோ மோடில் தான் வந்தோம். 1 லிட்டர் எவ்வளோ மைலேஜ் வருது நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இன்றைக்கி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது வண்டின்னு. இந்த வண்டி வந்து ஃபுல் டேங்க்கில் எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அது வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மொத்தம் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணி நம்ம வந்து கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காமல் பாருங்கள். 1 லிட்டரில் ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு வண்டி. சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலைன்னு அது கூட 1 லிட்டர் போட்டு இப்போ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகுதுன்னு பார்த்துடலாம். மேக்ஸிமமாக ஒரு கம்மியாக ஒரு 50 ஸ்பீடில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. சப்போஸ் இது 46 கிலோமீட்டர் இருந்தால் வரும்போது பாதியிலே நிற்கும். நிற்கிறது இந்த மாதிரி ஹைவேல நின்றாலும் பரவாயில்லைங்க. நான் ஓரமாக தான் போய்ட்டு இருப்பேன். ஓவர் டேக்லாம் பண்ண மாட்டேன் அந்த டைமில். ஏன்னா வந்து ஃபியூல் நம்மளுக்கு இல்லைன்னு தெரியும் போது எப்போ ஆஃப் ஆகும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்கோ மோடில் தான் ஓட்டியிருக்கோம். ஒரு 20 இல்லை 25 செகண்ட் நம்ம வந்து பவர் மோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 56 58க்கு தான் வந்திருக்கும். 60க்குள்ளார தான் ஓட்டியிருக்கோம். அதனால் ஈக்கோ மோடு கணக்கு தான். இதே நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி போகலாம் பார்த்தா நிறைய பேர் வண்டி வந்துடுது. அதில் போக முடியதில்லை. இந்த மாதிரி டவுன்லலாம் இந்த மாதிரி கிளச்சு பிடிச்சிருக்கோம். தெரிஞ்சிருங்க இந்த வீடியோவில். இந்த வண்டி எவ்வளோ கூட எனக்கும் வந்து அக்யூரேட்டாக தெரில. இத்தனை நாளாக ஃபுல் டேங்க் பண்ணி தான் ஓட்டிடணும். இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும் வண்டி நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் வருது. இப்போ கொஞ்சம் கிளச்சு பிடிச்சிருப்பேன். ஏன்னா அது டவுனில் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். பெட்ரோலும் ஆட்டி பார்த்தா ரொம்பலாம் இல்லை. இதுமாதிரி கொஞ்சம் சவுண்ட் வருது அதிகமாக ஆட்டினா. இவ்வளோ தூரம் வரும் நான் வந்து எதிர்பார்க்கல. அங்கேயே நின்றுன்னு நினச்சேன். பட் வந்திருக்கு வண்டி. எந்திரிச்சிங்க ஊருக்குள்ளார தான். இங்கே வரைக்கும் வருவேன் நான் உண்மையிலே வந்து எதிர்பார்க்கல. வண்டி வராதுன்னு தான் நினச்சேன் 100%. ஏன்னா போகும்போது நம்மளுக்கு வந்து 58 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. 60 கிலோமீட்டர் மைலேஜ் வருதுன்னா நம்மளுக்கு. பட் ஹைவேக்கு வந்துருச்சுங்க வண்டி. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஓகே ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்ம வந்து கிராஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் சைடில் போவோம். எப்போ நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 100%. ஹைவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான். வந்து பக்காவாக வந்து கிராஸ் பண்ணிடுச்சு வண்டி. எங்கே போய் ஓட்டுறது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு வச்சு. இன்றைக்கி பார்த்தா 60 தான் ஓட்டினுக்கிறேன். 50 55. பட் இதே ஸ்பீடு ஓவர் தான் நம்மளுக்கு. பொறுமையாக போனாலும் நம்ம வந்து சேஃபாக போய் ரீச் பண்ணலாம். இந்த பூ வண்டி பாருங்கள். அப்படி போனோன்னே ஒரு ஸ்மெல் வருது. இது ஹைவே ரைடுங்க மட்டும் தெரியும். டெய்லி ஹைவேல போகிறவங்களுக்கு என்னங்க அந்த ரோட்டே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃப்யூம் மாதிரி மாறிடும். என்னங்க அது பயங்கரமான ஸ்மெல்லு போகுது. அல்லாவோட குதிரத்து தான் எல்லாமே. இந்த ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக இருக்குது. 994. ஏன்னா வந்து இப்போ வந்து 994 கிலோமீட்டர் ஆயிருக்கு. ஃபியூலில் நம்மளுக்கு வந்து 78. அதை பார்த்து நீங்கள் பயந்துடாதுங்க. 78 மைலேஜ் வருது. அந்த மாதிரி வந்து தான் இந்நேரத்துக்கு இந்த வண்டி பயங்கரமாக போயிருக்கும். 78லாம் சான்ஸே கிடையாது. பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு வண்டி. 1 லிட்டர் பர்ஃபெக்டாக 1 லிட்டரில் எவ்வளோ போகுது வண்டி. அவ்வளோதாங்க. விட்டு பிடிக்குதுங்க வண்டி பிடிக்குது. விட்டு பிடிக்குது வண்டி விட்டு பிடிக்குதுங்க. பாருங்க த்ராட்டல் கொடுத்துட்டான். ஓகே காலி. எங்கே பாருங்க. அவ்வளோதாங்க ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக பிஎம்சி தாண்டி ஆஃப் ஆயிடுச்சு.
எவ்வளோ தெரியுங்களா இப்போ நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் பாருங்கள் 81 கிலோமீட்டர் டிவிஎஸ் ரைடான் மைலேஜ் 81 கிலோமீட்டர் காட்டுதா? அது கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் இதில் எவ்வளோ காட்டுது? 60. ட்ரிப் ஏ ட்ரிப்பு பி 77 வருதுங்க மைலேஜ். 77.5 கிலோமீட்டர் மைலேஜ் வருது. 1 லிட்டரில் 77 கிலோமீட்டர் போதுங்க வண்டி. எதிர பார்க்கல. இதில் வந்து நீங்கள் ஒரு டவுனில் வந்துருப்போம். பட் 77 மைலேஜ் வந்திருக்கு. ட்ரிப்பு பியில் ட்ரிப்பு எஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 81 காட்டுது. அது வந்து நம்மளுக்கு கணக்கு கிடையாது. ஆவரேஜ் மைலேஜ் பாருங்கள், இதில் வந்து 59 தான் காட்டுது நம்மளுக்கு. பட் வந்து நம்மளுக்கு வந்த மைலேஜ் வந்து 77 மைலேஜ் வந்திருக்கு ட்ரிப்பு பி பாருங்க. மைலேஜும் வந்துச்சா? பெட்ரோல் இருக்கா இல்லைன்னு சுத்தமாக இருக்காது பெட்ரோல். ஐயோ காற்று வேறு அடிக்குங்க. பெட்ரோலோட விலை தெரியாமல் காற்று வேறு அடிக்குதா? எப்படி ஓகே ஊற்றியாச்சு. ஹார்ஸ்ட் மைலேஜ் 77 மைலேஜ். இது 2 வாட்டி ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து இன்ஜெக்டர் வந்து இழுக்கும். ஓடோமீட்டர் 997. அவ்வளோதாங்க. 6 ஸ்டார்ட் ஆகிட்டான். டிவிஎஸ் ரைடான் 6 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 77.5 உங்கள் இதில் எதிரே பார்க்கல உண்மையிலவே. 77.5 எனக்கு இது ஓகே. இப்போ 77.5னா உங்களுக்கு வந்து 77 வச்சுக்கோ. 77 வச்சுட்டிங்கன்னா 73 மைலேஜ் வந்துருக்கு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு. பட் வந்து இனிமேல் வந்து டிஜிட்டல் மீட்டர் நம்பக்கூடாது. அது 59 60 அப்படி தான் காட்டுறானே. அவன் 59 தான் காட்டுறானே. பட் இதில் நம்மளுக்கு வண்டி மைலேஜ் வந்து 77 வந்திருக்கு எனக்கு. ஏன்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் ஓட்டுவேன். அதாவது எப்படின்னா தேவைக்கும் இப்போ ஃபுல் டான்ஸு ஸ்லோவில் 54 55 56 அந்த மாதிரி தான். அந்த மாதிரி 60லே ஓட்டினா இவ்வளோ மைலேஜ் வருது எனக்கு. உண்மையில் ஒரு வேறு லெவல் மைலேஜுங்க. உண்மையாக வந்து சூப்பரான விஷயம் தாங்க. வண்டி 110cc வண்டி 77 வந்திருக்கு. நான் வந்து பிளாட்டினா போகலான்னு நினச்சேன். பட் வந்து இது கொஞ்சம் நல்ல டிஜிட்டல் மீட்டர் இருக்கிறனால பிளாட்டினா டிஜிட்டல் மீட்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு மாடலில் இருந்துச்சு, இப்போ இல்லை. பாக்ஸ் சைட் பாக்ஸும் இருக்குது வண்டியில், ஒயிட்டும் இருக்குது. அதனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து 77 கிலோமீட்டர் நான் இந்த மாதிரி ரூட்டில் தான் வருவேன். அதனால் வந்து எனக்கு மைலேஜ் ஓகே. அதுவும் இல்லாமல் நான் ஹைவேல சில டைம் ஹைவேல வரும். அது இன்னும் எனக்கு மைலேஜ் வந்திருக்கும். நீங்கள் ஹைவேல வந்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் 100%ங்க. 80 கிலோமீட்டர் 100% உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கும் நீங்கள் ஹைவேல வந்துட்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா வந்து நான் நிறைய கியர் மாற்றினா இருக்கணும், மேடு டவுன் இருந்துச்சு. ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த வண்டியோட ஃபுல் டேங்க் பண்ணி ஓட்டின வீடியோ இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.